வாழ்த்துகிறேன். फिर से इस मसीहा के नाम से आप लोगों को बधाई करती हूँ। என் கூட பேசின வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். मेरे संग बातें किए हुए बातों को आपके सामने लेकर आती हूँ। யோபு 33 அதிகாரம் अय्यूब की पुस्तक 33 26 வசனம். 26 वचन। அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஒவ்வொருவரும் हम हर एक लोग நீதிமான்களாக இருக்கும்படி தான் அவர் விரும்புகிறார். हम धार्मिक बनने के लिए ही वो चाहते हैं। அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது वो परमेश्वर की ओर विनती करने के समय யாரெல்லாம் நம்ம விண்ணப்பம் பண்றோமோ हम जो कोई विनती करते हैं அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி எல்லாத்தையும் கேட்குதா? उनके परमेश्वर के दर्शन बहुत जय जयकार से वो करेंगे। கேட்கலாமா? இல்லை, என் முகத்து பூரா மறைக்குங்க மயக்கு. நான் யூடியூப்ல பார்த்தேன், என் முகமே ஃபுல்லு இந்த மயக்கு தான் இருக்கு என் முகம் பூரா. அதான் நான் விலகி நிற்க, அதான் கேட்குதான்னு கேட்டேன், கேட்குறேன். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது वो परमेश्वर के और विनती करने के அவன் समय அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி उनके समूह को जय जयकार से देखने के समय पर அவர் அவன் மேல் பிரியமாக்கி परमेश्वर उनसे प्रसन्न होकर அந்த மனுஷனுக்கு वो मनुष्य को அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். उनके धार्मिक के बल को देते हैं। அப்போ யார் மேல அவர் பிரியமாக்குறாரு நீங்க தான் சொல்லணும். जिसके ऊपर परमेश्वर प्रिय रहते हैं சமூகமே எல்லாரும் நோக்குமே அந்த இருக்குது. நான் என்ன கேள்வி கேட்டேன், யார் மேல பிரியமாவார்? நீதிமான்கள், அதாவது நீதியின் பலனை उनके धार्मिक के फल को देंगे। எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுதோம். हम सभी लोग प्रार्थना करते हैं। தாயும் மேல நம்ம அழுது நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம இயேசுன்றத கலந்தான்னு ஜெபத்தை கேட்பாரு. हम रोकर हमारे सारे पापों को विनती करने के समय पर परमेश्वर सुनते हैं। வாழ்க்கை पूरा நீதிமானா இருக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். लेकिन हमारे पूरे जीवन में वो धार्मिक रहना चाहते நீங்க हैं। சொல்லி சரியா நான் சொல்லி சரியா हम जो कहते हैं वो सही है कि आपका सही है। அதாவது அவன் தேவனை நோக்கி எவன் वो मनुष्य நீதி உடையவன் जो धार्मिकता से जीता है அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவனுடைய சமூகத்தை वो परमेश्वर की ओर विनती करने के समय पर उनके समूह पर கம்பீரத்தோட பார்க்கும்படி और प्रशंसा होकर देखने के लिए அவர் அவன் மேல் பிரியமாகிறார். मनुष्य उसके ऊपर परमेश्वर प्रसन्न होते அந்த हैं। மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். वो मनुष्य को जो धार्मिक का फल को देते हैं। இது லேசான வசனம் இல்ல. ये हल्का सा वचन नहीं है। யாரெல்லாம் நீதிமானா இருக்குமோ जो कोई धार्मिक है அவனுக்கு எல்லாம் சரியா வராது. उनको सब कुछ ठीक तरह से नहीं होगा। எல்லாமே எதிராக தான் இருக்கும். सब कुछ उलट फलट ही रहेगा। அதுல நம்ம நடக்க எப்படி இருக்கிறது தேவன் கவனிக்கிறார். उस पर हमारे चाल चलन किस तरह है कर कर परमेश्वर देखते हैं। இப்போ இதுல அந்த மனுஷன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது எந்த மனுஷன் वो मनुष्य धार्मिक मनुष्य परमेश्वर की ओर विनती करने के समय पर நீதிமானா நடக்க முடியுமா? वो धार्मिकता से चल पाएंगे क्या? நீடிய பொறுமையா இருக்கணும்னு வருது. बहुत धीरज के साथ रहना करके कहते हैं। நமக்கு விரோதமாக எழும்பும்போது அந்த பொறுமைலாம் எங்க போய் हमारे विरोध उठने के समय पर हमारे धीरज कहाँ जाती है? சாதாரண பொறுமை கூட இருக்கு. वो साधारण धीरज भी हमारे अंदर नहीं रहेगी। நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் உண்மை போல மாற்றுங்க. जो हम और आपको परमेश्वर के और बदलना चाहिए। எதுக்கு சிலுவையில் அறையப்பட்டார்? क्यों वो क्रूस पर मारे गए थे? நிறைய அர்த்தம் இருக்கு. कई तरह के अर्थ है। ஆனா எல்லாரும் இயேசுவை போல் மாறுவதற்கு क्योंकि परमेश्वर के सम्मान बदलने के लिए। இன்னும் எபிரேயர் 2 அதிகாரம் சொல்லுது, அவர் முதல் பேரானவர். इब्री के दूसरा अध्याय पर कहते हैं कि वो पहलौठा परमेश्वर நம்ம है। எல்லாரும் அவருடைய சகோதரர். हम सभी लोग उनके भाई लोग हैं। யாரெல்லாம் வசனத்தின்படி நடக்குமோ அவங்க நீதிமான்.
जो कोई वचन के अनुसार चलते उनके धार्मिकता में चलते हैं। அவங்க ஜெபம் பண்ணும்போது அவர் பிரியமா இருந்தார். वो प्रार्थना करने के समय पर परमेश्वर प्रसन्न रहते அந்த हैं। மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். वो मनुष्य को परमेश्वर धार्मिकता के फल को देंगे। மத்தேயு 1 அதிகாரத்துல मत्ती की पुस्तक पहला अध्याय पर 19 வசனம் நினைக்கிறேன். 19वां वचन कर सोचती हूँ। வாசிமா. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அப்ப யாரெல்லாம் நீதிமானோ அவங்க எல்லாம் மற்றவங்களை குறைச்சியே, जो कोई धार्मिक रहते हैं वो दूसरे लोगों को, யாரெல்லாம் மற்றவங்களை குறைச்சி பேசாம இருக்கோமோ அவங்க தான் யாரு? जो कोई दूसरे की कमियों के बारे में नहीं बात करते वो कौन है? மற்றவங்களை யாராவது குறைச்சி பேசாம இருக்கோமா? हम दूसरे को कमियों के साथ नहीं बात करते हैं क्या? ஒரு அம்மா பற்றி சாட்சி சொல்லிச்சு. एक माँ जी के बारे में गवाही दिए थे। ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க, வருஷத்துல ஒரு தடவை. एक बहन साल में एक बार हमारे घर पे आते हैं। அவங்க பாஸ்டர் அம்மா. वो पासवान हैं। ஒரு முறை 10 வருஷம் வரவே இல்லை. एक समय पर 10 साल तक नहीं आए थे। 10 வருஷத்துக்கு காணிட்டு பேசாம ஒரு பிள்ளை அது மண்பாண்டத்தில் வச்சு 10 வருஷத்துக்குள்ள காணிட்டு பேசாம வச்சிருக்கா. யாரு? 10 साल तक वो एक बर्तन में से दान को रखे थे। நீதானே ஷீலாவுக்குள்ள காணிக்கை அப்புறம் ஏன் இவ்வளவு சொல்லி உனக்கு தெரியும் எனக்கு. அவங்க வந்துட்டே இருந்தாங்க, வந்துட்டு இருக்கும்போது 10 வருஷம் இடையில வரவே இல்லை. ये बहन हर समय आते थे, 10 साल तक नहीं आए थे। நம்பிக்கையோட அவ 10 வருஷமா அவங்க காணிக்கை வச்சிருக்கா. तो भरोसे के साथ उनके दान के ऐसे ही रखे थे। 10,000 கொடுத்தேன். அப்படியா? அப்படி சேர்த்து வச்சிருக்கா. वैसे वो जमा कर रखे थे। அப்போ அந்த அவங்க சாட்சி சொல்றாங்க அவளை பற்றி. उन्होंने गवाही दिए थे वो बहन के बारे இப்ப में। நம்ம பார்ப்போம் हमारे जीवन में देखेंगे அவன் நீதிமானா இருக்கிறதுனால वो धार्मिकता से रहते, इसलिए அவளை அவமானப்படுத்த என்ன செய்யல. उन्हें अपमान करने के लिए नहीं मन चाहते थे। நம்மளுக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்காங்க. हमारे पवित्र शास्त्र को महत्व को लिख कर दिए हैं। நமக்கு தெரியும், हमें पता है, ஆனா நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு நிதானம் இல்ல. हम चाल चलन में लेकर आने के लिए हमारे पास धीरज नहीं है। ஆண்டவர் சொல்றாங்க, परमेश्वर कहते हैं மத்தேயு 11:29 मत्ती की पुस्तक 11:29 पर कहते हैं, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் मेरे बोझ बहुत हल्का से रहेगी। லேசாவும் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் நுகம் நமக்கு என்ன இல்ல, लेकिन उनका जुबा हमारे लिए क्या है? பாரமா இருக்கு. लेकिन बोझ के साथ है। ஏன்ட்ட கற்றுக்கொள்ளுங்க, मेरे पास सीख लो। என் நுகம்னு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்குது. वो क्या उनका जुबा बोलेंगे तो क्या वो कहते हैं वही करना। இப்படி செய்ததுனால என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர் பைபிள் வார்த்தை. तो ये करने से हमें क्या मिलती है? அவங்க சொல்லிட்டாங்க இளைப்பாறுதல். हमें विश्राम मिलती है। நம்ம ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். हमारे प्राण में एक विश्राम मिलती है। நிறைய காரியம் நம்மளை சோர்வடை செய்கிறது. बहुत सारे कार्य में थकाती है। எனக்கு நிறைய ஒரு காரியம் சோர்வடை செய்யுது. मुझे भी एक कार्य बहुत थकावट के साथ आती है। அப்போ நான் அந்த சோர்வடைய செய்கிற காரியத்துல நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத யோசித்தேன். उस थकावट के कारण को मैं कैसे पार होना है करके मैं सीखती हूँ। அப்போ இந்த வசனம் எனக்கு ஞாபகம். तब ये वचन मुझे याद आती है। நான் சாந்தமும் मैं बहुत नम्र और दीन के साथ हूँ। என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்ய, मेरे जुआ को अपना कर उसे क्या कीजिए, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். मुझसे सीखो। நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். हम इस संसार पर இந்த रहते உலகம் हैं। நமக்கு சொந்தம் கிடையாது. ये संसार हमारे लिए एक नहीं है। நம்ம நினைச்சபடியே நடக்காது. हम जो सोचते हैं वो नहीं होती है। தீமையினால் நிறைந்திருக்கிறது. पूरा बुराई से भरा हुआ है। இப்போ ரட்சிப்பின் அதிபதி பூமியில பிறப்பதற்கு 2 நபரை தேர்ந்தெடுத்தார். जो उद्धारकर्ता उत्पन्न होने के लिए 2 व्यक्ति को परमेश्वर ने चुना था, கன்னிமரியாளையும் யோசேப்பு.
कुंवारी मरियम को और यूसुफ को चुने थे। யோசிச்சிருக்காரு. ये सोचे थे, என்ன யோசிக்காரு? क्या सोच रहे थे, இவன் எப்படி ரகசியமா தள்ளி விடாது? इसे गुप्त से कैसे हटाना चाहिए। இவன் குழந்தை உண்டாயிட்டாரு. ये ऐसे कोख में बच्चा है। ஆண்டவர் சொல்றார், நான் 32:8 और ऐसे कहते हैं நான் உனக்கு சங்கீதம் 32 भजन संगीता 32:8 पर है, நான் உனக்கு போதித்து मैं तुझे सिखाऊंगा, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்। मैं जो सिखाऊंगा तेरे मार्ग को मैं बताऊंगा करके कहते हैं। யாரெல்லாம் வாஞ்சியா அவருடைய நிமித்தம் நம்ம ஏற்றுக்கொள்ளவும் நடக்கவும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. जो कोई उनके साथ चलना है वो उनको सिखाएंगे। சில சமயம் நம்ம முட்டாள்தனமாய் நடக்க காரணம் हम ऐसे निर्बुद्धि से चलने की कारण அவர் சொல்லுவதை கேட்கணும்னு அவர் ஒளிஞ்சுக்கிறார். वो उनको उनके बात नहीं माने तो वो चुप जाते हैं। சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு போதித்து भजन संगीता में कहते हैं कि मैं तुझे सिखाऊंगा, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு तू चलने वाले रास्ते को मैं दिखाऊंगा। நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன்னை வைத்து உனக்கு ஆலோசனை. मेरे आंखों को तेरे ऊपर रखकर मैं योजना भी दूंगा। ஊழியக்காரங்க நிறைய கவுன்சில் நடத்துவாங்க. जो सेवक लोग बहुत सारे लोग ऐसे काउंसलिंग चलाते हैं। தேவனுடைய கவுன்சில் நமக்கு இருக்கு. परमेश्वर की जो बातचीत हमारे साथ है, அவருடைய யோசனையை நமக்கு அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தா அவர் சொல்லுவார். उनका योजना को हम पूछते रहेंगे तो परमेश्वर हमें सिखाते रहेंगे। இவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, इनके जीवन में भी एक समस्या, அழகான இளம் பெண்ணை பேசி வச்சிருக்காங்க. एक ऐसे दफना कर रखे थे, ஆனா அவங்களும் கற்பவதியா இருக்காங்க. लेकिन वो एक कोख से बड़ा हुए थे। அவன் நீதிமானா இருந்து वो धार्मिकता रहे से அவரை அவமானப்படுத்த மனதில்லை. उन्हें अपमान करने के लिए मन नहीं थी। இன்னைக்கு நானும் நீங்களும் அவங்க எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் ஒருத்தரையும் அவமானப்படுத்த கூடவே கூடாது. हम और आप कितने भी लोग कोई भी कुछ बहुत बड़े कार्य करेंगे तो भी उन्हें अपमान नहीं करना चाहिए, ஏன்னா அவர் நம்முடைய நீதியின் பலனை நமக்கு தருவாரு. क्योंकि वो हमारे धार्मिकता के फल को परमेश्वर देंगे। இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து காட்டும்படிக்கு அவர் நம்மை உருவாக்கி இருக்காரு. इस संसार पर हम जी कर दिखाने के लिए परमेश्वर ने हमें बनाए हैं। இவர் யோசிக்கும் போதே ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்றாரு, ऐसे सोचने के समय पर ही परमेश्वर सपना में कहते हैं, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, दाऊद की संतान यूसुफ, தாவீதின் சந்ததியில வந்தவர் இப்போ இவர் ஆசாரியரா கார்பெண்டரா ஆயிட்டார். जो दाऊद के संतान में आए हुए एक कारपेंटर के जैसे हो गए थे। அப்போ நீ என்ன செய்யாத, உன் மனைவி சேர்த்துக்குள்ள சந்தேகப்படாத. अपनी पत्नी मरियम के ऊपर शक ना करना, அவளுக்கு உற்பத்தியா இருக்கிறது उसके गर्भ में है, பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा की ओर से है। அவர் தேவதூதன் சொல்றாங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், वो स्वर्गदूत कहते हैं कि वो एक पुत्र को उत्पन्न करेंगे, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. उनके लिए यीशु करके नाम रखने के लिए कहते हैं, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வாரு, क्योंकि वो अपने लोगों के लिए उद्धारकर्ता बनेंगे। பிறகு தூதன் சொன்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி जब स्वर्गदूत कहते हैं कि एक कुंवारी को कोख पर होकर ஒரு குமாரனை பெறுவாள், एक पुत्र को उत्पन्न करेगी, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். उसका नाम इम्मानुएल रखा जाएगा। அவர் நமக்குள்ளே இருக்கார், நமக்குள்ளே இருக்கார். वो हमारे संग ही है, हमारे अंदर ही है। ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அவர் புலகத்துல வந்தோடனே தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்துட்டு அந்த ஜீவனை அவர் சிலுவையில் அறையப்பட்டபடியால் वो परमेश्वर इस पृथ्वी पर आते ही जीवन हमारे अंदर है, क्रूस पर चढ़ाएगा, इसलिए அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. उनका जीवन हमारे अंदर है। அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள वो இருக்கார். पवित्र आत्मा हमारे संग है। அதான் நம்ம கூட இம்மானுவேல் நம்மோடே இருக்கிறார். इम्मानुएल हमारे संग ही साथ ही रहते हैं। நம்ம உலகத்தார போல நடப்பதற்கு நம்மை அழைக்கிறார். हम संसारिक लोगों के जैसे चलने के लिए नहीं बुलाए गए हैं। ஏனோ நான் எழுதி வச்சுட்டு இந்த நோட்டை வச்சுட்டு வந்துட்டேன். मैं लिखा हुआ किताब को घर पर रख के आ गई है। அல்லேலூயா. அல்லேலூயா. தியானம் பண்ணியிருந்தேன். हम ध्यान किए थे, அப்போ அந்த அவர் நீதிமானா இருக்கிறபடினா वो धार्मिक थे, इसलिए ஆண்டோடி வழி நடத்தல் அவருக்கு உண்டாகிறது. परमेश्वर की चलाने की तरीका उस पर थे। தேவன் சொன்னபடி மனைவியோடு அவர் நடந்து கொள்கிறார். परमेश्वर जैसे कहा था वैसे ही उनके पति पत्नी के साथ चल रहे थे। இப்போ சாஸ்திரிகள்
மூன்று சாஸ்திரிகள் अब 3 शास्त्री लोग கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு வராங்க. उधर यहाँ से वहाँ यरूशलेम पे आते हैं। அந்த நட்சத்திரம் இவர்கள் வழி நடத்துது. वो तारे उनको मार्ग में चलाती है। அப்போ மூன்று தீர்க்கதரிசியில் ஒரு தீர்க்கதரிசி நம்ம இந்தியாவில இருந்து வராரு. जो 3 भविष्यद्वक्ताओं में अपने शास्त्री लोग इंडिया से जाते हैं। ஏன்னா சாது சுந்தர் சிங் புத்தகத்துல அவங்க எழுதுறாங்க, साधु सुंदर सिंह के पुस्तक पर इस तरह लिखे हुए हैं, விஸ்வாமுத்திரர் என்கிற சாஸ்திரி, நான் தீர்க்கதரிசி சொன்னீங்க, विश्वामित्र कर बोलने वाले शास्त्री। அந்த சாஸ்திரி வந்து விஸ்வாமுத்திரர் வந்து நம்ம இந்தியாவில் உள்ளவர்கள். जो विश्वामित्र बोलने वाले वो इंडिया के लोग एक व्यक्ति है। அப்போ 3 பேர் தேடிட்டு வராங்க. ये 3 जन ढूंढ कर आते हैं। கரெக்டா அவங்க நட்சத்திரம் வழி நடத்துதை விட்டு நாமும் சில சமயம் இப்படி நடந்து போயிடும். तारे जो मार्ग दिखाते हैं उसे ना देखते, हम भी ऐसे कभी कभी कर लेते हैं। திட்டம் தெளிவா சொல்வாரு, हम परमेश्वर सही तरह से हमें कहते हैं, முடிவுல வேற வழிக்கு நம்ம போயிடும். लेकिन अंत में हम दूसरे मार्ग में रहेंगे। அந்த மாதிரி இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க, इसी तरह ये शास्त्री लोग कहाँ क्या कर रहे हैं? நினைவு ராஜா பிறக்கணும்னா அரண்மனையில தான் பிறப்பாரு. उनका जो विचार था कि राजा उत्पन्न होता तो एक महल में, राजा के महल में उत्पन्न होएगी। நட்சத்திரம் வழி நடத்ததை விட்டுட்டாங்க. तारे जो चलाते वो जगह को छोड़ दिए थे। அதனால என்ன சம்பவம் நடந்தது, उसलिए क्या संभावना हुई थी? தீமைங்கிறது वो बुराई आती है वहाँ पर சாஸ்திரிகளினால. शास्त्री लोगों के कारण। அரண்மனையில தான் பிறப்பாருன்னு போறாங்க. ये जो महलों में ही पैदा हुआ कर जाते அப்போ हैं। இந்த ராஜாவும் அவங்கள ஜனங்களும் கலங்குதாங்க. जो राजा और उनके लोग बहुत व्याकुल होते हैं। கலங்கி என்ன சொல்றாங்க, वो व्याकुल होकर क्या कहते हैं? ராஜா ஆசாரியர்கிட்ட கேட்கறாரு. राजा याजक लोगों से पूछते हैं 2 அதிகாரத்துல. दूसरा अध्याय पर। அப்ப அவங்க சொல்றாங்க, तब उन्होंने कहा, இப்ப நம்ம பார்த்தோம், அவன் तब हम देखे थे वो व्यक्ति தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது परमेश्वर की और विनती करने के समय அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி उनके समूह को जय जयकार के और देखने के समय அவர் पर கர்த்தர் அவர் மேல் பிரியமாகி परमेश्वर उनके ऊपर प्रसन्न होकर அவர் அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுக்கிறார். वो मनुष्य को उनके धार्मिक के अनुसार की फल को देते நம்ம हैं। நீதிமானாய் நடந்து வந்தால் திடீர்னு ஒரு தப்பு செய்யும்போது அதனால நிறைய நஷ்டங்கள் வருகிறது. हम धार्मिकता में आते कई समय पर ऐसे बुराई कर देते तो उस पे फिर हम नष्ट हो जाते हैं ராஜா பொறாமைப்படுறாரு. और राजा जलन पाते हैं। இந்த சாஸ்திரிகள்கிட்ட சொல்றாரு, ये शास्त्रियों से कहते हैं, நீங்க அந்த இந்த அரண்மனையில ராஜா இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க தேடி பார்த்து பெத்லெஹேம்ல எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு महलों में ढूंढ कर नहीं है तो जाकर बेथलेहम में ढूंढो कर என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. मुझको बताइए, ऐसे बताते हैं। ஆனா அந்த சாஸ்திரிகளுக்கு தேவன் சொப்பனத்துல உண்டாக்கி நீ அங்க போகாதன்னு சொல்லிடுறாங்க. शास्त्रियों को सपना में वहां पर जाने के लिए नहीं बोले थे। அதனால இந்த ராஜா तब ये राजा நம்மளை இந்த சாஸ்திரிகள் வஞ்சிச்சுட்டாங்கன்னு பொறாமை கொள்கிறான். जो ये शास्त्री लोग हमें धोखा दिया कर वो जलन पाते हैं। இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள்ல நமக்கு தீமை செய்தவர்கள் மேல பொறாமை கொள்கிறோம். हमारे विरोध आने वाले के ऊपर हम बहुत ऐसे जलन हो जाते இது हैं। ஆவியின் கனி இல்ல, ये आत्मिक फल नहीं இது है, மாம்சத்தின் கனி. ये मांस के फल है। அந்த ராஜா பொறாமை கொண்டு ये राजा ऐसे जलन पाकर பெத்லெஹேம் சுற்றிலும் உள்ள 2 பேர் இருக்கிறாங்க. बेथलेहम के चारों ओर रहने वाले 2 साल के बच्चे को கொண்டு போடுவான். वो मार डालते हैं। அந்த ராஜாவின் பொறாமை वो राजा के जलन, சாஸ்திரிகளின் தவறான யோசனைகள், जो शास्त्रियों के गलती की योजना, சாஸ்திரிகள் ஆண்டவருடைய நட்சத்திரம் வழிகாட்டுறதை விட்டு அவங்க வழிக்கு போயிட்டாங்க. शास्त्री लोग तारे के जो निशान को छोड़कर दूसरे जगह पर चले गए இன்னைக்கு थे। நம்ம குடும்ப வாழ்க்கையில इस अभी हमारे परिवार के जीवन சொந்த में, பந்தங்கள்ல हमारे रिश्तेदारों சபையில में, कलिशा நம்ம में எப்படி நடந்து हम कैसे चलते हैं? நம்மிடம் கனி இருக்கிறது. हमारे पास फल है क्या? இப்ப இந்த சாஸ்திரிகள் தவறு, ये शास्त्री लोग गलत है। ராஜாவின் பொறாமை, जो राजा के जलन, பாவமில்லாத குழந்தைகள் இறந்து போயிட்டு जो बिन पाप के बच्चे मर गए हैं। இப்போ அது முடிஞ்சது. இந்த சாஸ்திரிகள் வெளியே வராங்க, நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷப்படுறாங்க. जब ये सब खत्म होने के बाद बाहर आते हैं, तारों को देखकर खुशियां मनाते हैं। இந்த ராஜா அந்த ஆசாரியர்கிட்ட ये राजा याजक लोगों से யூதருடைய ராஜா
यूदा के राजा कहाँ पैदा होते ऐसे बोलते हैं। மத்திய 2:6 मत्ती की पुस्तक 2:6 पढ़ेंगे। யூதா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அன்னைக்கு அந்த பெத்லகேம்ல उस दिनों में बेथलेहम में என் ஜனமாகிய இஸ்ரவேலையும் ஆளும் मेरे प्रजा इजरायली के रखवाले ராஜா அங்கிருந்து புறப்படுறாரு பெத்லகேம்ல. राजा बेथलेहम से वो आते हैं। அதனால யூதேய தேசத்துள்ள பெத்லகேம் यूदया देश के बेथलेहम யூதாவின் பிரபுக்களில் சிறியது இல்லை. जो यूदा के जो राजा को छोटे नहीं है, யாருடைய இருதயத்திலெல்லாம் இயேசு இருந்து புறப்படுகிறாரோ, जिसके हृदय से यीशु मसीह उत्पन्न होते हैं, மற்றவர்களுக்கு நாம் அற்பமாய் தெரியலாம், दूसरे लोगों को हम तुच्छ मानते ஆனா हैं, நானும் நீங்கள் விசேஷித்தவர்கள். लेकिन हम और आप बहुत विशेष लोग தேவன் हैं। நமக்குள் இருப்பதை வெளிப்படுத்தும். परमेश्वर हमारे अंदर है कर प्रकट होगी। நம்ம விசேஷித்தவர்கள். हम विशेष लोग हैं। இப்படி விசேஷித்தவர்களா இருக்க கூடாதுன்னு தான் हम ऐसे विशेष लोग नहीं रहना चाहिए, इसलिए எவனை விழுங்கலாமோன்னு பிசாசு. किसे निकालना है कर घूम फिरती है शैतान। நம்ம மாம்சத்தின்படி நடக்கும்படி அவன் ஏதுகிறான். हम मांस के अनुसार चलने के लिए उत्पन्न करता है। அவன் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் யோசனை நம்ம கேட்கும்போது தான் நம்ம அவமானப்படுகிறோம். जो हम वो हमें कुछ नहीं करते हैं, उसका योजना को हम सुनेंगे तो ही हम अपमान पाएंगे। அப்போ அந்த யூதேயாவுல பெத்லகேம் यूदा के बेथलेहम बहुत विशेष के देश है। நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ நம்ம ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவர்கள். हम जो कोई परमेश्वर को विश्वास करेंगे, हम हर एक लोग विशेष लोग हैं। உங்களுக்கு தெரிஞ்ச விசேஷித்தவர்கள் பைபிளை கேள்வி आपको जो जानते हो विशेष लोगों को बोलिए। சொல்லுங்க நல்லா தெரியும். आप लोग सर, மோசே சொல்றாருல, आप மூसा कहते हैं ना, நீர் எங்க கூட வரணும், आप मेरे साथ आना है, நீர் எங்க கூட இருந்தா நாங்க விசேஷித்தவர்கள். आप हमारे संग रहेंगे तो हम विशेष लोग हैं। நீங்கள் விசேஷித்தவர்கள். हम और आप विशेष लोग हैं। ஆனா लेकिन நம்ம ட்ராக் வேற மாதிரி போகும்போது हम रास्ता बदल कर जाने के समय पर அவங்க கூட இருந்தாரு. उनके संग रहते थे। மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவங்க கூட இருந்தது. जो बादल के खंबा और अग्नि के खंबा उनके संग था। தேவனுடைய வழி நடத்துதலை பிரத்யட்சமாய் பார்த்தார். जो परमेश्वर के चलाने के कार्य को अच्छी तरह से देख रहे थे। ஆனா அதுல மிரியாம் என்ன சொல்றாங்க, लेकिन मिरियम क्या कहते थे, என்ன மோசே நம்மளோட பெரியவர், ये मूसा अपने से बड़ा है क्या, கூட ஆண்டவர் பேச मेरे पास मूसा परमेश्वर बातें नहीं करेंगे। ஆயிடுச்சு. उनको घमंड आ गई थी, ஏன்னா யூத பழம் இல்லாதவங்க மோசே கல்யாணம் வச்சிருக்காங்க. क्योंकि युद्ध के लोग कुल के नहीं थे, उन्हें शादी किए थे, அவங்க கூட தான் இருந்தாங்க. उनके संग ही थे। மிரியாம் கிட்ட தெரிசிதான். मिरियम एक भविष्यद्वक्ता थी, அவருடைய வழியை பின்பற்றாத போது தண்டனையா இருந்தது. लेकिन उनके मार्ग में नहीं चलने के समय पर वो दंड को भी पाए थे। இன்னைக்கு நானும் நீங்களும் எச்சரிக்கையா இருக்க हम और आप सावधान से रहने के लिए बुलाए गए हैं। ஒரு வாழ்க்கை. एक ही एक जीवन है, மற்ற பிறருக்கானதை நம்ம செய்யும்போது दूसरे लोगों के लिए हम करने के समय தேவன் நம்மை மகிமைப்படுவார். परमेश्वर हमारे और एक महिमा को पाएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நற்கிரியைகள் செய்வதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். हम भलाई काम करने के लिए ही संसार उत्पन्न होने के पहले ही हमें चुन लिए हैं। இப்போ ஆண்டவர் வழி நடத்தி வராரு. மோசே கூட வரும்போது மிரியாம் தப்பு செய்தாங்க. परमेश्वर ऐसे चलाते, मूसा के संग आने के समय मिरियम गलत कर लेती है। யோசுவா கூட வரும்போது योशुआ के साथ आने के யார் समय தப்பு செய்தா? कौन गलत किए थे? ஒருத்தருக்கு ஏன் ஞாபகம்? யார் சொன்னா ஃபர்ஸ்ட்? சரி சொன்னாங்க. வேற யாரும் சொன்னீங்களா? செல்வி சொன்னாங்க. செல்வி ஞானம். அப்புறம் யார் சொன்னா? ராதாவ செல்வியா? செல்விதான். இன்னொரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்க சொன்னீங்க. சரி, 3 மார்க். ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. एक मुख्य शब्द था। நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் हमारे जीवन में कितने दुख आएगी तो भी நம்ம ஆத்மாவில் இளைப்பாறுதல் தருகிறது. हमारे प्राणों में विश्राम देने वाले परमेश्वर है। ஏன்னா क्योंकि இந்த உலகம் எனக்கு உங்களுக்கு என்ன இல்ல, ये संसार हमारे लिए खुद का नहीं है, தீமையினால் நிறைந்திருக்கிறது. बुराइयों से भरा हुआ है। நானும் நீங்கள் உலகத்தாரை போல
संसारिक लोगों के जैसे बदलना नहीं चाहिए। 1 தீமோத்தேயு 1:14 சொல்லுது, पहले तीमोथी की पुस्तक पहला अध्याय 14वां वचन कहता है, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. எப்படி சொல்றாரு பாருங்க, कैसे बोलते हैं देखिए, நம்முடைய கர்த்தரின் கிருபை हमारे परमेश्वर के अनुग्रह இயேசுவின் மேல் உள்ள விசுவாசமும் அன்பு जो विश्वास और प्रेम என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகி, मेरे पास भरपूरता से बढ़ गई थी। அவருக்கு பொருளாசை இல்ல, उनके पास लालच नहीं थी, அவர் இயேசுவோடு வந்துட்டாரு. वो यीशु मसीह के पास आ गए थे। ஒரு தீமோத்தேயுக்கு எழுதுறாரு 2 தீமோத்தேயு 1:13 जो तीमोथी के पुस्तक में लिखते पहला अध्याय 13 वचन पर, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. நம்மளுக்கு ஒரு சட்டம் இருக்கு. हमारे लिए एक नियम को रखे அது हैं। என்னன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமும் அன்பும். यीशु मसीह के बारे में रहने वाले विश्वास और प्रेम है। இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசம் இருக்கும்போது அன்பு இருக்கும்போது நம்ம பிறனை அவமதிக்க மாட்டோம். यीशु मसीह के पास विश्वास और प्रेम रखने के समय पर दूसरे को अपमान नहीं குறை करेंगे, சொல்ல மாட்டோம். कभी नहीं बोलेंगे, பொறாமை இதெல்லாம் அழிவுக்கு जलन नहीं होगा। ये सब नाश की एक நம்ம मार्ग है। ஆசீர்வாதத்தை அது அழித்து हमारे आशीर्वाद को मिटा देगी। நமக்கு வர வேண்டியதை தடை பண்ணும். हमें जो आना है वो रुकावट कर देगी। நம்ம விசேஷித்தவர்கள். हम विशेष लोग நம்ம हैं। விசேஷித்தவர்களா இருந்தாலும் வசனத்துக்கு விரோதமாய் நடக்கும்போது हम विशेष लोग रहने से भी वचन के विरोध चलेंगे तो மிரியாம் ஒரு வாரம் தண்டனை அனுபவிச்சாள். मिरियम एक हफ्ते तक उन्होंने दंड अनुभव, அவனும் அவன் குடும்பங்களும் அழிந்து விட்டது. आगान और उनका परिवार पूरा मिट गई थी। அவனுடைய இச்சை இஸ்ரவேல் ஜனங்களை நிறைவேற பாதிச்சு. उनका अभिलाषा जो है इजरायली लोगों को बहुत विपत्तियां दी இந்த थी। ஒரு குடும்பத்துல एक परिवार में 2 பேர் இருக்காங்க. 2 जन हैं। ஒருவர் விசுவாசமும் அன்பு நிறைஞ்சவரா இருந்தா அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. एक विश्वास और प्रेम से रहेगा तो परिवार सुरक्षित रहेगी। அவருடைய பாதுகாப்பை நம்ம இழந்து उनकी விடக்கூடாது. सुरक्षित तो हमको नहीं पाना है, அதுக்கு நம்ம விசேஷித்தவர்கள். इसलिए हम विशेष लोग அந்த हैं। கிருபையை இழக்கக்கூடாது. उस अनुग्रह को हम खोना नहीं चाहिए। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। 2 பேரும் சேரும்போது அது பாய்சன் ஆயிடுது. दोनों भी रहेंगे तो विरोध हो जाएगा। அதுக்கு வசனம் ஏதாவது இருக்கா? वो ऐसा एक वचन है क्या? அது அனனியா சப்பிரா 2 பேரும் சேர்ந்ததுனால वो दोनों भी मिलने से நமக்கு அதுல இருந்து மீட்பு பெற उनके अंदर से हमें छुटकारा पाने के लिए, நாசத்திலிருந்து மீட்பு பெற நீ விசுவாசித்தால் जो उस नाश से हम विपत्तियों से बचना है तो நீயும் உன் வீட்டாரும் तू विश्वास करेगी तो तेरे घर वाले சேம் ஆகும்போது நாசமாக தான் இருக்கும். दो जो सेम से रहेंगे तो नाश हो நம்ம जाएगा। கணவனையோ மனைவியோ குறை சொல்ல யாருமே அதிகாரம் கிடையாது. हमारे पति पत्नी को कमी बोलने के लिए किसी को अधिकार नहीं है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। கணவனால இப்படிலாம் இருக்குன்னு யாரும் சொல்றதுக்கு அதுக்கு அர்த்தம் கிடையாது. ये पति के लिए ऐसा सब कुछ हो रहा है ऐसा नहीं कह सकेंगे। 2 பேர்ல ஒருவர் நல்லா இருந்தா ஆண்டவர் வசனம் சொல்லிருக்கு நீ விசுவாசித்தால் पर में कोई एक अच्छी तरह से रहेंगे तो तू विश्वास करेगी, நீயும் உன் வீட்டாரும் तू और तेरे घर वाले उद्धार पाएंगे। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। அப்போ அந்த சாஸ்திரிகள்ல तब वो शास्त्रियों से லூக்கா 9 நினைக்கிறேன் लूका के पुस्तक 9वां अध्याय, ஆண்டவர் அற்புதம் செய்திருக்காரு. परमेश्वर अद्भुत काम करते हैं ஒருவரும் அற்புதம் செய்தார். और एक व्यक्ति भी अद्भुत करता है। அப்போ லூக்கா 9:49-50 जो लूका के पुस्तक 49-50, அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். அவர் எப்படி சொல்லுங்க? वो कैसे कहते हैं? இந்த ஆள் யாருன்னு சாது சுந்தர் புக்ல விவரமா எழுதாங்க. ये व्यक्ति कौन है कर साधु सुंदर सिंह के बुक में अच्छे से लिखते என்ன हैं। பேர் சொன்னேன்? क्या नाम बोले थे? இந்தியாவில இருந்து வந்த விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் विश्वामित्र ऋषि। ஆண்டவர் வாலிபனான வருஷம் வந்தோடனே எருசலேமுக்கு வந்திருந்தாரு. ये जो
परमेश्वर जवान होने के समय पर यरूशलेम में आ गए थे। அந்த சாஸ்திரி ரொம்ப தேவபக்தியா वो இருக்காரு. शास्त्री बहुत परमेश्वर से भक्तिमान से थे। சொல்றாருல, அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை यीशु मसीह से वो कहते हैं कि यीशु मसीह के नाम से वो चमत्कार कर रहा है। பாருங்க, அவர் போய் தடுத்திருக்காரு. उन्होंने रुकाया था उन्हें। இயேசுவின் நாமத்தினால அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, यीशु मसीह के नाम से कहने के समय पर यीशु मसीह कहते हैं நமக்கு அவன் விரோதி கிடையாது, அவன் நம்ம பட்சத்துல वो இருக்கான். हमारे विरोधी नहीं है, वो हमारे और है। அப்போ அந்த சாஸ்திரியா நல்லா கவனிச்சு இயேசுதான் தெய்வம் நினைச்சு அவர் மேல விசுவாசம் வச்சு பழையபடி வாலிப நாட்களும் மீண்டும் வருகிறார். जो ये उनके ऊपर विश्वास रखकर जवानी के समय पर आकर वो पीछे आते हैं। தேவனுடைய சரித்திரம் நாள் அதிகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எழுதப்பட்டிருக்கு. परमेश्वर के इतिहास 4 पुस्तकों पर लिखा है, मत्ती, लूका, मार्क, योवान में। தேவன் எப்படி நடக்கிறார்? परमेश्वर किस तरह चलते हैं? அன்பாகவே இருக்கிறார். वो प्रेम से ही है। அவர் மனதுருகிறார். वो मन में बहुत व्याकुल करते அப்ப हैं। சீஷர்கள் என்ன செய்றாங்க? और चेले लोग क्या करते हैं? இவங்க இப்படி சொல்லுவாங்க. ये ऐसे कहते हैं। ஆண்டவர் அதற்கு அப்படி பதில் சொல்கிறார். परमेश्वर उसके ऐसे उत्तर देते हैं। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நடக்கணும்? हमारे जीवन में हम कैसे रहते हैं? நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு நம்ம தான். हमारे परिवार के लिए एक सुरक्षित हम ही हैं। பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு. हमारे पड़ोसी को भी हम ही सुरक्षित யாருக்கு है। வேற அதிகமா தெரியுதோ அவங்களுக்கு பாதுகாப்பு. जिसको जो शास्त्र अच्छे तरह से जानते वही सुरक्षित के நமக்கு लोग हैं। மோசமான சூழ்நிலை வரும், हमारे लिए बुरा परिस्थिति आएगी, அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். वो ऐसे अपनाना चाहिए। வனாந்தரத்தில் நடந்தாங்க, रेगिस्तान पर चले थे, 3 நாள் தண்ணி இல்லை. 3 दिन पानी नहीं थे। कौन सहन सकता है? யாரால் சகிக்க முடியும்? कोई सहन सकता है क्या? மோசே சகிச்சாரு, लेकिन मूसा सहन किए थे, காலேப் சகிச்சாரு, कालेब सहन किए थे, யோசுவா சகிச்சாரு. योशुआ भी सहन किए थे। சமஸ்த இஸ்ரவேலர்ல 3 பேர். बहुत सारे इजरायली लोगों में 3 जन, ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்ல. क्योंकि हम इस संसार के लोग नहीं हैं। ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें परीक्षा करने वाले இந்த हैं। பிள்ளைகள் நம்ம மேல அன்பா இருக்கா, தண்ணி மேல அன்பா இருக்கா? ये बच्चे पानी के ऊपर प्रेम से है क्या, मेरे ऊपर प्रेम से है? முறுமுறுக்காங்க. उन्होंने गुड़गुड़ाए थे। நம்ம வாழ்க்கையில தீமை நம்ம நினையாத வேளையில வரலாம். हम नहीं सोचते तब बुराई हमारे जीवन में आ सकती ஆனா है, நானும் நீங்களும் முறுமுறுக்க சட்டம் இல்லை. लेकिन हम और आप गुड़गुड़ाने के लिए नियम नहीं அதை है। அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது उसे वैसे अपनाने के समय पर அவர் மாற்றுவார். वो परमेश्वर बदल कर देंगे। அவர் மதுரமான தண்ணீரை वो கொடுத்தார். मधुर के जैसे पानी को देंगे। அல்லேலூயா. हालेलुया। அதான் இயேசுவானவரை பிலாத்துட்ட மனுஷன் நியாயம் தீர்க்கிற இடத்துல பிடிச்சு கொண்டு விட்டுருக்காங்க. जो पिलात के सामने ऐसे एक मसीहा को खड़ा किए थे, யாரும் பிடிச்சு கொண்டு விட முடியாது. कोई भी उन्हें पकड़ कर नहीं रख அவர் सकते। தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். वो अपने आप को ही सौंपे थे। அப்ப பிலாத்து சொல்றாரு, நீ ராஜாவோ? तब पिलात कहते कि तू राजा है क्या? நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். आप जैसे कहते हैं वैसे ही मैं राजा हूँ, ஆனா என் ராஜ்யம் இவ்வளவு. लेकिन ये राज्य तब मेरा इस संसार में नहीं है। தேவன் சிலுவையில் அறையப்பட்டு परमेश्वर क्रूस पर चढ़ाकर அவர் பாடுபட்டு மரணம் அடைந்து वो समस्या उठाकर मृत्यु को पाकर உயிரோட எழுந்து பிதாவின் வலது வருஷத்துல இருந்தார். जीवित उठकर पिता के दाहिने बाग में बैठे हैं। அவர் வலது வருஷத்துல இருக்கிறதுனாலதான் பரிசுத்தாவி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது. वो दाहिने हाथ के सामने बैठे, इसीलिए हम हर एक लोगों को पवित्र आत्मा मिली है। யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. जो कोई पवित्र आत्मा को पा लिया उनके अंदर परमेश्वर के राज्य है। அந்த ராஜ்யம் இவ்வளவுக்குரியது. वो राज्य इस संसार के राज्य नहीं है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। அப்ப எனக்கும் உங்களுக்கு இந்த உலகம் சொந்தமா? मेरे लिए और आपके लिए संसार को खुद का है क्या? நிறைய வீடு மேல வீடு வாங்கலாம், वो कई लोग घर के ऊपर घर खरीदते हैं, சொத்து மேல சொத்து வாங்கலாம். धन के ऊपर धन खरीदते हैं, நம்ம கூட வரப்போறது. लेकिन वो सब हमारे साथ नहीं आएगी। ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷங்களை लेकिन तुम्हारे भंडार को எங்க சேர்க்கறீங்க? कहाँ पर जमा करना है? எங்க சேர்க்கறீங்க? कहाँ पर जमा करना है? स्वर्ग राज पर जमा करना है। பொக்கிஷங்களை எங்க சேர்க்கறீங்க? अपने भंडारों को कहाँ पर रखना है? எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க. कितने गरीब लोग हैं வீடு மேல வீடு வாங்குறவங்க அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. जो घर के ऊपर घर लेने वाले वो सब नहीं सोचते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம ராஜ்யம் இவ்வளவுக்குரியது. तब हमारे राज्य इस संसार के नहीं है। நம்முடைய ராஜ்யம் எங்க இருக்கு? हमारे राज्य तक कहाँ पर? स्वर्ग राज पर है। எல்லாரும்
सभी लोग तीसरे वर्ड वार आएगी कर कर ऐसे बोलते हैं। நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? परमेश्वर क्या बोले हैं? என்ன சொல்லியிருக்காரு? वो क्या बोले हैं? வேதனைக்கு ஆரம்பம் நீங்க என்ன செய்யணுங்க? वेदना की आरंभ भय मत होना। ஏன்னா ஆண்டவர் வாசலவே வந்துட்டாரு. क्योंकि परमेश्वर द्वार पर आ गए हैं। நம்ம கோதுமை மணியாக இருக்க வேண்டும். हम गौ के दाने के समान रहना है। நம்ம கோதுமை மணியா பலரான அப்பதான் தெரியும். हम गौ के दाने या घास ऐसे और तभी पता चलेगा। கோதுமை நெல்லு गौ சாணி தெரியுமா? उसमें பலச்சாதான் தெரியும். उसमें जो घास रहती है उसे ऐसे उड़ाएगा तो पता चलता है। உடைக்கிறதுனா என்னதுன்னு பைபிள்ல சொல்லிருக்கு. उसमें जो साफ करना है बोलेगा तो क्या बाइबल कहता है? கேட்கலையே. சோதனை। எதை சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாங்க பிசாசானவன் மின்னலை போல जो शैतान ऐसे बिजली के समान गिरता है। சொல்லுங்களை கொடைக்கிறதுக்கு அவன் யார்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டான்? एक सूप में ऐसे उड़ाते हैं वैसे ही उसने अनुमति मांग लिया है। சோதனை வந்தானா परीक्षा आएगी तो ही கோதுமை மணியா जो गहू के दाना है ஊமியான்னு தெரியும். नहीं तो घास है वैसे நம்மள देखेंगे। யாரு ஊமியா கோதுமை हम மணியா? ऐसे धूल के समान रहेंगे कि या गौ के दाने के समान रहेंगे। இன்றைக்கு பதில் சொன்ன மாதிரி நீ இயேசுவை பெற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் जो परमेश्वर के विश्वास और प्रेम के साथ நீ அந்த சட்டத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்ற. वो नियमों को पालन कर 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 सीख लेना ऐसा बोले थे। அதுக்கு கவனமாயிருன்னு சொல்ற. उसके लिए सावधान से रहना ऐसा बोले थे। அதனால யோசுவாவுக்கு தேவன் சொன்னார். इसीलिए ही जोशुआ को परमेश्वर बोले थे। போன வாரம் என்ன வசனம்? तो गए हफ्ते क्या वचन बोले थे? உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு इस न्याय के पुस्तक तेरे होठों से नहीं हटना है। நீ என் மகளை தான் செய்து கொடுக்க சொல்லணும்னு நினைச்சேன். आज भी मेरे बेटी को ही प्रचार करने के लिए चाह रही நான் थी। சரியான பதிலே சொல்லாம பிரசங்கம் பண்ண போகும்போது நான் வர முடியும்ட்டா. वो जो प्रचार करने के समय पर मैं नहीं आऊंगी ऐसा बोल दिए நான் थे। என்ன பேசுவேன்? அன்னைக்கு தியானம் பண்ணேன். அதை मैं उस दिन ध्यान किए थे वो அதை वचन को, உங்களுக்கு பேசுனேன். वही मैंने आपके सामने बात किए थे। நானும் நீங்களும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்க வாயை விட்டு इस न्याय के पुस्तक आपके होठों से नहीं जाना है। வாசிமா யோசுவா 1:8. योशुआ की पुस्तक पहले अध्याय 8वां वचन। இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். புத்திமானா எப்ப நடப்போம்? जो बुद्धिमान से हम कब चलेंगे? இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். ये वचन को रात दिन में हम ध्यान करने के समय पर, அப்படி தியானிக்கிறவர்களுக்கு वैसे ध्यान करने वाले को உபாகம 6வது அதிகாரத்துல சொல்லுது ஆசீர்வாதங்கள். व्यवस्था विवरण में ऐसे 6वां अध्याय पर कहने वाले आशीर्वाद को कहते हैं। மோசே சொல்வார், இஸ்ரவேலே கேள், जो मूसा कहते हैं इजरायली सुन, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. கொஞ்சம் பொறுத்து பேசணும். இஸ்ரவேலே கேள், इजरायली सुन, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். हमारे परमेश्वर एक ही परमेश्वर है। யாரும் எத்தனையோ கடவுளை கும்பிடுறாங்க, ஆனா நம்ம கர்த்தர் தான். लेकिन कितने लोग कई तरह की भगवानों को उपासना करते हैं। நம்ம கர்த்தருக்கு நீ முழு இருதயத்தோடும் तेरे परमेश्वर के ऊपर पूरे मन से முழு ஆத்துமாவோடும் முழு और पूरे பலத்தோடும் जीवन से सारी शक्ति से இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். आज जो आज्ञा देता हूँ, எங்க இருக்கணும்? कहाँ पर रहना है? இருதயத்தில் இருக்கணும். हृदय में रहना चाहिए। அப்போ நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. और तू उन्हें अपने बाल बच्चों को समझा कर सिखाया நிறைய करना। விசுவாச குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வேதத்தை பற்றி தெரியாது, படிப்பை பற்றி தெரிகிறது. जो कई विश्वासी लोगों के बच्चों को शास्त्र को नहीं जानते मगर पढ़ाइयों को जानते हैं। அது வேணும், ஆனா வேதம் வேணும். लेकिन पढ़ाई भी चाहिए, शास्त्र भी चाहिए। அதுதான் பிள்ளைகளை பாதுகாப்பு. वही बच्चों को सुरक्षित रखेगी। கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், और घर में बैठे मार्ग पर வழியில் நடக்கிற போதும், चलते हुए समय पर படுத்துக் கொள்கிற
போதும் लेटते उठते समय எழுந்திருக்கிற போதும் और उठते समय அதை குறித்து படுக்கும்போது இருக்கும்போது போகும்போது इनकी சும்மா चर्चा இருக்கும்போது किया करना। அதை பற்றி பேசணும். बैठने के समय, सोने के समय, सभी समय उसके बाद ரெண்டாவது चर्चा என்ன करना है। செய்யணுமா? और दूसरा क्या करना है? எட்டாம் வசனம், அவைகளை உன் கையின்மேல் और उसे हाथों पर सिक्के के रूप में வாட்ச் நம்ம கட்டுதான். हम वॉच पहनते हैं, அதே மாதிரி வசனம் நம்ம கையில இருக்கணும். वैसे ही वचन भी हमारे हाथों में रहना चाहिए। கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாய். वो हाथों में सिक्कों के रूप में बांधना, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே और ये तेरी आंखों के बीच में ஞாபகக்குறியாய் இருப்பதாக. टिक्के के काम दे। அந்த வசனத்தின்படி நடந்தா நம்ம பிழைப்போம். वो वचन के अनुसार हम चलेंगे तब बचेंगे, நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். हमें एक सुरक्षित मिलेगी। உன் தேவனாய் கர்த்தர், நான் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் தேவனாய் हम கர்த்தர் 10वां वचन पढ़ते जब परमेश्वर உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு तुझे देश पहुंचाऊंगा कर कर कहने वाले अब्राहम, इसहाक என் பொருளாய உன் பிதாக்களுக்கு और पूर्वजों से ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் और शपथ किया हुआ देश में உன்னை பிரவேசிக்க और பண்ணுவேன். तुझे वहां पर लेकर जाऊंगा। நிறைய சூழ்நிலைகள் நமக்கு கேடா வரும். तो बहुत सारे परिस्थिति बहुत बुराई के साथ आएगी, பட்ட காலில் படும் கெட்ட குடியே जो लगा हुआ पैर पे ही लगती रहती है, और उनके परिवार में से எப்பவுமே துன்பம் வந்தாலும் दुख के ऊपर दुख आती है। அவர் நம்ம பட்சத்தில் இருந்தால் हमारे संग परमेश्वर रहेंगे तो இருப்பது யார்? हमारे विरोध रहने वाला कौन है? வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ये वचन को सौंपना है, வசனத்தை தியானிக்கணும். ये वचन को ध्यान करना है। தியானிச்சு 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 இருதயத்தில் நிறைஞ்ச உடனே என் பேட்டி சொல்றா, ध्यान कर 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 हृदय में भरने के समय पर मेरे पोती ऐसे कहते हैं, எங்க வீட்டுக்காரங்க அனிமல்ஸ் பேட்ஸ்ல ரொம்ப ஆசை. मेरे घर वाले सब पक्षी या जानवरों के ऊपर बहुत प्रेम है। ஒரு குருவி எங்க வீட்டுல கூட இருக்கு. जो एक चिड़िया के घोंसला था, அது கூட்டுல இருந்து கீழே விழுந்து. वो घोंसले से नीचे गिर गई। உடனே அவங்க பத்திரமா கொண்டாந்து ஸ்வீட்டி கட்டிட்டாங்க. जो संभाल कर लेकर अपने पोती के पास दे दिए। அவன் 2 நாள் நல்லா வளர்த்தான். वो 2 दिन उसे अच्छे से पालन पोषण किए थे। சார் அவன் ஸ்கூலுக்கு போக எனக்கு பிடிக்காது இது. ये मुझे नहीं पसंद है, ஸ்கூலுக்கு போகும்போது யாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். स्कूल जाते तो मैं कोई खाना नहीं देते। நீ செத்து போனா செத்து போட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். वो मरेगा तो मरने दे, मुझे नहीं पता, ऐसा बोल दिए थे। 2 நாள் பக்கத்து வீட்டுல லலிதாக்கு ரொம்ப பிடிக்கும். जो पड़ोसी ललिता बहन को भी बहुत पसंद है। அப்போ அவன் நான் ஸ்கூல் போயிட்டு வந்து நீங்க பாத்துக்கிடுங்க. जो स्कूल में जाके आते तो आप संभालिए बोले அவன் थे। 2 நாள் பார்த்தா. वो 2 दिन देखे। 3ஆம் நாள் அவள் குருவி மேல ஆசை வந்தது. वो तीसरे दिन वो चिड़िया के ऊपर उसे आशा गई, நீ வை இல்லைன்னா எனக்கு தான். तू रख नहीं तो मुझे दे दे। அவன் எப்படி வைக்க முடியும்? ஸ்கூல் போகும்போது யார் பாப்பா? वो कैसे रख सकते? स्कूल में जाने के टाइम कौन देखेंगे? அவன் உள்ள இருந்து அழுதுகிட்டே இருந்து கடைசியில தீர்மானம் பண்ணி சாவதோட அவட்டை கொடுத்துட்டான். वो रोकर ऐसे चिड़िया को पड़ोसी में दे दिए थे। ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான். बहुत देर तक रो रही थी। அப்ப ஜஸ்டிஸ் சொன்னா, तब जस्टिस बोले थे, "பிளஸ் நீ வாங்கிட்டு வா." ब्लेसी तू लेकर है, பாட்டி சொல்லிட்டாங்க, கொடுத்ததை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. दिए हुए को फिर से नहीं लेना, ऐसे बोले थे। அவ கொடுத்துட்டு அப்படியே அது அந்த குருவிக்கு. वो एक चिड़िया के लिए वो बहुत रोई। அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம மேல நம்ம விசேஷித்தார். हमारे परमेश्वर हमारे ऊपर कैसे रहेंगे? हम बहुत विशेष लोग हैं, சேட்டை 2 பேரும் அடிபிடி போடுவாங்க. बहुत ऐसे मारा मारी करते हैं ஆனா दोनों। அவ கொடுத்துட்டு அழுதா. वो देकर रो रही, இப்படி அழுத நம்ம குருவி தானே வாங்கிட்டு வா. ये क्यों रो रही है? अपना ही चिड़िया ने लेकर, ऐसा बोले। நான் பாட்டி சொல்லிட்டாங்க, கொடுத்த பிறகு வாங்கக்கூடாது. दादी बोले कि दिए हुए सामान को रिटर्न नहीं लेना है। கொஞ்சம் வசனம் வேலை செய்யுது. थोड़ा वचन बोला क्रिया कर। எழுதும்போதும் வசனத்தை பற்றி நம்ம பேசணும். बैठने समय उठते समय वचन के बारे में बातें करना है, நம்ம கண்ணினாலே அது இருக்கணும். हमारे आंखों के बीच में रहना அதனால है। நமக்கு என்ன கிடைக்குது? उसके लिए हमें क्या मिलती வாழ்நாள் है? முழுவதும் கஷ்டப்படலாம். पूरा जीवन हम दुख ஆனா ஒரு उठाएंगे, நாள் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். लेकिन एक दिन हमें आशीर्वाद என் करेंगे। பிள்ளை என் சொல்படி கேட்டு நடந்து வந்துட்டார். हमारे बच्चे हमारे जो बातें सुनकर चलकर आ गए, கட்டாத வீட்டு நமக்கு தருவார். जो नहीं बांधे वो घर को हमें देंगे। நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களும் तू नहीं बांधते वो वैसा देश को, नगर को, உபாகம 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். उसे व्यवस्था विवरण 7वां अध्याय को 10वां वचन। நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களும் நிரம்பிய வீடுகள் நம்மளே வாங்கி வைக்கலாம். அது जो तू நிறைஞ்சிருக்கு. भरता नहीं है वो पदार्थों को तू भरेगा, இல்லாததை இருக்கிறதா. जो नहीं है उसे है कर कर कहने वाला परमेश्वर है। நம்ம தேவன் உண்மை உள்ளவர். हमारे परमेश्वर सच्चाई के நம்ம साथ है, உண்மை உள்ளவர் இல்லை. हम सच्चाई के साथ नहीं நம்ம रहते। பார்த்து டாக்டர்
வார்த்தை हमारे शब्द बहुत सावधान से रहना நம்ம चाहिए। வாழ்நாள் முழுவதும் இதுதான் இதுதான் அப்படின்னு நம்ம हमारे நினைக்கிறோம் पूरा जीवन में वैसे ही रहेगा क्या, ऐसा அந்த सोच। வார்த்தை பொய் சொல்லாது उनका वचन झूठ नहीं நான் बोलेगी। உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிக்கவே मैं तुझे आशीर्वाद करते ही உன்னை आशीर्वाद பெருகவே कर, பெருகப்படுமே சொல்லியிருக்கேன். तुझे बढ़ोतरी करता हूँ रहूंगा। ஆனா நீதி பலன் நமக்கு வேணும். लेकिन हमारे धार्मिकता के फल हमें चाहिए। நீதிமானாய் நடக்கணும். हम धार्मिकता के चलना है। யாரெல்லாம் நீதிமானா நடந்தாங்க? जो कोई धार्मिक में चलेंगे, யோசேப்பு நீதிமானா நடந்தார். मूसा धार्मिक में चले थे, யாக்கோபுடைய யோசேப்பு நீதிமானா நடந்தார். याकूब यूसुफ ऐसा धार्मिक में चले थे। வாழ்நாளெல்லாம் துன்பத்தை அனுபவிச்சாரு. जो जीवन भर दुख यूसुफ। उठाए थे यूसुफ ने। சகோதரனால பொறாமை நிறைஞ்சு அவங்களை கொலை செய்ய கூட செய்ய जो भाई लोग जलन के साथ उन्हें हत्या करने के लिए भी तैयार हो गए थे, எப்படி சகிக்க वो भी वो सहन कर उसे कैसे सहन வார்த்தை करते, அனுப்புகிறார். वो वचनों को भेजते हैं, சொப்பனம் கொடுக்கிறார். वो सपना देते हैं, நான் உன் கூட இருக்கேன். मैं तेरे संग हूँ, எல்லாரும் உன்னை வணங்குவார்கள். सब लोग तुझे उपासना करेंगे। அந்த மாறாத அந்த வார்த்தை அந்த वो जो சொப்பனம் ना बदलने वाला वो शब्द को அவர் पकड़ लिए, இருதயத்துல நிறைஞ்சிருந்தது. वो अपने हृदय पे भरे हुए இந்த थे। வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளது என்று நம்ம இருதயத்தில் நிரப்ப வேண்டும். शास्त्र में लिखा हुआ आशीर्वाद हमारे हृदय पर लिखना चाहिए। நம்ம வருமானம் தான் நம்மளை உயர்த்தது கிடையாது. हमारे जो कमाई हमें बढ़ोतरी करेगी वैसे नहीं, இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறது. जो नहीं है वो है कर कर बुलाने वाले परमेश्वर है। இயலாமை இயலும்படி செய்கிறது. जो हमसे नहीं हो सकती है वो भी कर நம்ம करके दिखाती எண்ணங்களுக்கு है। மேலாக கிரியை செய்கிறது. हमारे विचारों से भी बढ़कर वो काम ஒரு करते நாள் हैं। வந்தது. एक दिन आई थी, எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்ததாக வந்தார். एगिप्त राजा के दूसरे बाग में वो बैठे थे। அவருக்கு தெரியும் அதான் அவர் விண்ணப்பம் பண்ணும்போது அவன் தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது पर वो परमेश्वर के समूह में विनती करने के समय पर அந்த வசனம் மனப்பாடம் யோபு 33:26 अय्यूब की पुस्तक 33 33 में 26 वचन। அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். இப்ப யோசேப்பு கம்பீரத்தோட பார்த்தாரா? अब यूसुफ के गंभीरता से அவருக்கு देखे ஒரு थे, ராஜ கம்பீரம் கிடைச்சது. एक राजपद की गंभीरता मिली थी। हालेलुया। हालेलुया। யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்து यूसुफ को यीशु मसीहा, பாவிகளை ரட்சிக்கிற தேவன் जो पापियों को उद्धार करने वाले परमेश्वर, அவங்க சந்நிதியிலிருந்து புறப்பட்டது. उनके संतान से वो उत्पन्न हुए थे। யோசேப்பு இப்போ ஜெய கம்பீரமா இருக்கார். यूसुफ अभी जय गंभीरता से है। ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்க இருக்கு? राजा की गंभीरता कहाँ पर है? இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. इजराइल के अंदर है। யாரெல்லாம் உள்ளத்தில் யூதனாக இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஜெய கம்பீரம் இருக்குது. जो कोई हृदय के अंदर युद्ध लोग है उनके अंदर जय गंभीरता है। அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, भजन संगीता वाला कहते हैं, யோசேப்பு ஜெயில இருக்கும்போது அந்த यूसुफ को बंदीगृह में रहने के समय पर விலங்கு புடமிட்டதான். उनका जो बंधन है वो बहुत ऐसे उन्हें बहुत कष्ट दिलाई थी, அவர் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தார். लेकिन वो बहुत भरोसेमंद थे परमेश्वर के ஒரு நாள் ऊपर। வரும் அவர் என் மேல பிரியமாக்கி एक दिन आएगा परमेश्वर मेरे से प्रिय रहेंगे कर என் कर, நீதியின் பலனை எனக்கு தருவார். मेरे धार्मिकता के फल को देंगे कर कर कहने लगे। அவருக்கு காத்திருந்தார். उनके लिए बाढ़ जोते बैठे। நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வரும். हमारे जीवन में कई तरह की समस्या आ सकती है, அவர் பதில் செய்வார். वो उत्तर देंगे। நம்ம ஒருவருக்கும் பதில் செய்வார். हम किसी को उत्तर देने की जरूरत அவர் नहीं, பழி வாங்குவார். परमेश्वर ही அவர் उनके பழி लिए வாங்குவது बदला நமக்கு लेंगे। விருப்பம் கிடையாது. हम बदला लेना उनके लिए इच्छा नहीं है। நமக்கு விரோதமா வரவங்க ஆசீர்வாதமா தான் இருக்கணும். हमारे विरोध आने वाले आशीर्वाद के साथ ही रहना है। இப்போ யோசேப்பு பழி வாங்கல. तब यूसुफ ने उन्हें बदला नहीं लिया था, ஜெய கம்பீரம் அவருக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம். राजा की गंभीरता उनके पास था। கானான் தேசம் தெரியும் அவருக்கு. कानान के देश उन्हें पता था, ஆனா போகல. लेकिन वहां पर नहीं गए। சகோதரருக்கு கற்றுக் கொடுத்தாரு. भाइयों को सिखाए थे। அல்லேலூயா. हालेलुया। சகோதரர்கள் விரோதியா இருந்தாலும் जो भाई लोग विरोध रहेंगे तो भी அவர்களும் பிதாக்களாக 12 பிதாக்களாக பெயர் பெற்றார். वो 12 पिताओं के समान एक नाम पाए थे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. हम भलाई करने में तकना नहीं चाहिए। நம்ம நன்மை செய்ய செய்ய தீமை வரலாம். हम भलाई करते करते बुराई भी आ सकती है, ஆனா நம்ம அமர்க்கையா தேவ சமூகம். लेकिन हम बाढ़ जोकर परमेश्वर के समय रहना चाहिए। நான் அப்படிதான் இருந்தேன்.
कल मैं वैसे ही ரொம்ப बैठी। மனசு நொந்து போனேன். बहुत मन में व्याकुल थी। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பல சமயத்துல நம்ம மனசு நொந்து போகிற சூழ்நிலைகள் வந்தாலும் कई समय पर हमारे मन में से दुख भरा रहती நான் है। உன் கூட தான் இருக்கேன் ஆண்டவரே. मैं तेरे संग ही हूँ कर परमेश्वर कहते எப்போ हैं। நம்ம அநியாயத்தை சந்தோஷமா कब अन्याय को बहुत खुशियों के साथ रहने के समय पर। हालेलुया। அவர் அநியாயத்தை செய்தாரே, वो अन्याय को सहन किए थे, சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரே. क्रूस पर अपने आप को दीन किए थे। நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். हम और आप उनके संतान है ना। சட்டம் வந்தது, नियम आ गई थी, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. राजा के अलावा किसी को उपासना नहीं करना है। தேசத்துல நீதிமான்கள் என்பதை நிரூபித்தார்கள். जो देश में धार्मिक कर व्यक्तियां ने ऐसे उन्होंने की कर எல்லா दिखाए थे। ஜனங்களுக்கு முன்பாக நீதியின் பலன் வெளிப்பட்டது. सभी लोगों के सामने धार्मिकता के फल प्रकट हुई थी। நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து நீதியின்படி நடக்கும்போது எப்ப हम और நடக்கணும்? आप परमेश्वर को डर कर धार्मिक के मार्ग पर चलने के समय தியானிச்சு தியானிச்சு இருதயத்தை நம்ம நிரப்பணும். ध्यान कर हृदय को देखना चाहिए। இல்லைன்னா முடியாது. नहीं तो नहीं होगा। அவசரப்பட்டு முடிவு பண்ணணும். हम बहुत जल्दी से कुछ नहीं कर पाएंगे। அவர் மனசு விசுவாசிக்கிறவன் பதறார். जो विश्वास करने वाले डगमगाएगा नहीं। தானியேல் தெரியும், दानियल को पता है தேவனை வழிபட்ட சிங்க கபின்னு परमेश्वर को उपासना करेंगे तो सिंह के गुफा। நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். हमें पता है ये संभावना। இப்பவும் நம்ம சூழ்நிலைகள் எல்லாமே எதிரா இருந்தா अब भी सारी परिस्थिति हमारे विरोध रहेगी तो भी நம்ம அவர் சமூகத்துல அமர்ந்திருக்கணும். हम उनके समूह में बाढ़ जोना है। வசனம் ஏசாயா சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் जो एशिया के पुस्तक पर इस तरह कहेगी कि परमेश्वर को बाढ़ जोते वो சாதாரண பலன் கிடையாது. साधारण बल नहीं, கழுகு கொத்த பலன். उखाब के बल के समान आएंगे। ஞான கழுகு பற்றி சொன்னா அது उखाब के बारे में बहन ने बोले थे ராஜரீகமா முடிக்குமா? वो एक राजा के समान देखेगी। அந்த கழுகுக்கு சமானமாய் நம்மை சொல்கிறார். उस उखाब को सम्मान हमें कहते हैं। யாரெல்லாம் நீதிமானா இருக்கிறோமோ அவர்களை பார்த்து சொல்கிறார். जो कोई धार्मिकता रहते उनको देखकर कहते हैं நம்முடைய நீதியின் பலன் அவர் தரும்படிக்கு हमारे धार्मिकता को फल को देने के लिए நமக்கு விரோதமாய் வரும் துன்பங்கள், हमारे विरोध आने वाले दुख, வேண்டாத காரியத்திலிருந்து நாம் அமைதியா இருந்து நீடிய பொறுமைனா என்னன்னு கற்றுக்கொண்டு வருகிறேன் நான். जो हमें नापसंद कार्यों पर धीरज के साथ रहकर हम क्या करके सीखना है। பொறுமை வேற, நீடிய பொறுமை வேற. बहुत धीरज के साथ रहना बोलेंगे तो क्या। சொல்றாரு, நான் சாந்தமும் மனதும். मैं दीन और नम्र होकर என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. मेरे पास सीख लो, என் நபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. मेरा दुआ को अपना लो। உங்க ஆத்துமாக்கள் என்ன துன்பம் வந்தாலும் நம்ம ஆத்துமாக்கள் என்ன செய்யும்? कहीं भी दुख हो जाए मेरे प्राण में कुछ ना होगा, இளைப்பாறுதல் கிடைக்கும். हमें विश्राम मिलेगी। அப்படிப்பட்ட விசுவாசம் इस तरह के विश्वास को परमेश्वर देंगे। गीत गाने के समय पर दान लिया जाएगा। पाड़न बड़ी की गाने